Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வெங்காயம் முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கீரல் போட்டு வச்சிருக்கேங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சிருக்கேன். இப்போ இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுல வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல முட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டையை நல்லா mix பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடணும். ஒரு 2 நிமிஷமாவது ஃப்ரை ஆகட்டும். பாருங்க இப்போ முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இதுல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன். இப்போ கடுகு பொரிஞ்சு வர டைம்ல பொடியா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது வெங்காயம் முட்டை மசாலா அப்படிங்கிறதுனால வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியா நறுக்கி இதுல பச்சை மிளகாய் ஒரு சின்ன மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இதுல உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா இது கொதி வர டைம்ல இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா இருக்கும் அப்படிங்கறதால இப்போ ஃபைனலா இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இது நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கூடிய முட்டையை இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. அதுல இருக்கக்கூடிய மசாலாவையும் நான் வலிச்சிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சுங்க. பாருங்க அதோட கலரே சூப்பரா இருக்கு. இப்போ ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான முட்டை சைடிஸ் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. Thank you.